பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோம். தேங்க்யூ பாஸ்டர் ஜான். உங்களுடைய ஊழியத்துக்காக கர்த்தர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிருபை கொடுப்பார். எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கிறதுல உண்மையிலுமே எங்களுக்கு சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் கூட ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடி கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்லும். தேங்க்யூ ஜி. வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வார்த்தை என்னும் திருவுணவால் வளமாய் காப்பவரே, வார்த்தை என்னும் திருவுணவால் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உம்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை வார்த்தையினால நிரப்பி வழி நடத்துங்க. மகிமை நீங்கள் எடுத்துக்கொடுங்க. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் கூட வசனத்துக்கு செல்வதற்கு முன்பாக இந்த வருஷ துவக்கத்தில் நமக்கெல்லாம் ஒரு வாக்கு தத்தம், தனிமையாக பர்சனலாக வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய வாக்கு தத்தம் பாராமலே தெரியும் அப்படிங்கிறவங்க கையில் தூக்கலாம். சரி, இல்லை எனக்கு சில நேரம் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சுன்னா, ஏன்னா சில பேர் அந்த வாக்குத்தத்தை நம்புகிறாங்க, நம்பலை, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆண்டவர் நமக்கு சபைக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நமக்குன்னு தனிப்பட்ட வகையில் சில வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் நம்பினா அதை தயவு செய்து எடுத்து வச்சுக்கோங்க. தெரியலாதவங்க அந்த வசனத்தை ஞாபகத்தில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. செய்தியின் நடுவில் அந்த காரியத்துக்காக நாம் மீண்டு வருவோம். எனக்காக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 8வது 9வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நம்ம எவ்வளவு மெதுவாக படித்தாலும் பொறுமையாக படித்தாலும் இட்ஸ் a very straight forward word. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று அநேக இடங்கள் நம்ம பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு அநேக இடங்களில் குறிப்பிட்டதால் இந்த இடத்துல இட் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேராக அந்த வசனம் சொல்லப்படுகிறது. என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார். அப்போது நம்ம நினைக்கிறது எதுவுமே ஆண்டவருக்கு பிடிக்காதா? நம்ம வழிகள் எதுவுமே ஆண்டவருக்கு பிடிக்காதா? இப்படியாக என் பையன் வந்துட்டு அதிகமாக கேம்லாம் விளையாடுவான், தேவையில்லாத வேலைகள் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இங்கே பாரு இதெல்லாம் ஜீசஸ்க்கு பிடிக்காது, அது மாதிரி நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்போது வெள்ளந்தியாக அவன் என்கிட்ட கேட்டது, ஏன்பா நம்ம செய்கிறது எதுவுமே அவருக்கு பிடிக்காதா, எதை செஞ்சாலும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்களேன்னு. அப்போது அது விளையாட்டுத்தனமான கேள்வி. எனக்கு பர்சனலாக அது உள்ளே போகும்போது நாம் செய்கிறது உண்மையாகவே அப்படி தானே இருக்குது, உண்மையிலுமே அவருக்கு பிடிச்சதை தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனத்துக்கு நம்ம வருவோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சிஸ்டர். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி தான் உங்களுடைய நினைவுகளை பார்க்கணும், என்னுடைய நினைவுகளும்.
உங்களுடைய வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. இன்னொரு சில வசனங்கள் பார்க்கலாம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளமாய் நம்மளுடைய பாவத்தை அவர் தூக்கி போட்டார், மறந்தாரெல்லாம் இருக்கும். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, இஸ் இட் ஸ்பீக்கிங் அபவுட் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா இது டிஸ்டன்ஸை பற்றி பேசலை. இது என்னத்தை தான் பற்றி பேச, இட்ஸ் ஸ்பீக்கிங் அபவுட் த டைமென்ஷன். டைமென்ஷனில் எல்லாமே வரும், ஹைட்டு, வெயிட்டு, ஆழம், அகலம், ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்ந்து வர்றது டைமென்ஷன். இப்போ ஆண்டவர் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலை, எவ்வளோ உயரமாக இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் ஹைட், பட் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் டைமென்ஷன். பூமின்னு சொல்லப்பட்டது நம்மவும், ஆண்டவரை சொல்லப்பட்டது வானத்துக்கும் உள்ளது. எப்படி உயர்ந்திருக்கிறதோ, எவ்வளவு உயர்ந்திருக்கிறதில்ல, எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும், அதாவது என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவு காட்டிலும் உயர்ந்திருக்கிறது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் டைமென்ஷன், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் குவாலிட்டி, அதாவது ஒரு தரம். நம்மளுடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் தரமாக இருக்கிறது, உயர்ந்து இருக்கிறது. அப்போ ஒன்று உயர்ந்து இருக்குன்னு சொன்னால், சொல்லப்படாத ஒரு விஷயம் உயர்ந்து இருக்குன்னு சொன்னால், அப்போ நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்குது? சத்தமாக சொல்லுங்கள். நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குது? இப்போ இந்த மொமெண்ட்டில் நம்மளுடைய நினைவுகளும், இப்போ இந்த மொமெண்ட்டில் என்னுடைய நினைவுகளும் ஆண்டவருடைய நினைவுகளையும் வழியும் கம்பேர் பண்ணும் பொழுது தாழ்ந்திருக்கிறது. அப்போ நாம் பூமிக்குரியவர்கள் தானே, பூமியோட சம்பந்தப்பட்டவர்கள் தானே. அப்போ நம்ம நினைவுகள் அப்படி தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் கனெக்டட் வித் ஹெவன், வானத்தோடு சம்மந்தப்பட்டதுனால அவருடைய நினைவுகள் எப்பொழுதுமே உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு கம்பேரிசனுக்காக ஆண்டவர் சொல்கிறது என்ன? அப்போ நீங்கள் பூமிக்குரியவர்கள், உங்களுடைய நினைவுகள் தாழ்ந்திருக்கிறது, ஆனால் என்னுடைய நினைவுகள் அதை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது. உயரமாக இல்லை, உயர்ந்திருக்கிறது. சரி, அப்போ நம்ம நினைவுகளும் வழிகளும் இப்படியே போயிட்டுருக்கு, அவருடைய நினைவுகளும் வழிகளும் அங்கேயே இருக்குது. தென் ஹவு வி கேன் மேக் இட்? எப்படி அவருடைய நினைவுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும்? எப்படி அவருடைய வழிகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த முடியும்? என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய சபையில், என்னுடைய வாழ்க்கையில் ஹவ் ஐ கேன் கனெக்ட் திஸ் டூ? பிகாஸ் அவர் கிளியராக சொல்கிறாரு. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கும், சத்தமாக ஒரு அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டு அந்த வசனத்தோடு நிறுத்தலை, அதை தொடர்ந்து அடுத்த வசனத்துக்கு வரலாங்களா? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா தெரிந்த வசனம், அடிக்கடி பழகின ஒரு வசனம். ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட இடைபடுவார் நான் விசுவாசிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமாம். இப்போது ஒரு கட்டை விழுக்கிற ஒரு ஊழியத்தை நாம் செய்யணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய கட்டு அறுபடணும். ஹல்லேலூயா. நம்மளை கட்ட விழ்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் அவர் அழைத்திருக்கிறார். ஆனால் நம்ம போனோமா அப்படிங்கும்பொழுது அது நமக்குள்ளே உள்ள தனிப்பட்ட உறவில் அவரோடு போய் நாம் அதோடு இணையும் பொழுது ஆண்டவர் செய்ய வேண்டியதை நிச்சயமாகவே செய்வார். இதை தொடர்ந்து பார்க்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். நான் இந்த இடத்தோடு நிறுத்துகிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். மாரி அப்படின்னா மழை, உறைந்த மழை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பனி. இது ரெண்டும் எங்கே இருக்குதா? வானத்தில். இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே, இந்த நினைவுகள் எங்கே இருக்குது? நம்முடைய நினைவுகள் பூமியில், அவருடைய நினைவுகள் வானத்தில். இப்போ அப்படியே கொஞ்சம் வருவோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருக்கிறது, அது அப்படியே அங்கிருந்து இறங்கி திரும்பாமல், இந்த டைமென்ஷன்லேருந்து ஒரு டைரக்ஷன். ஒரு மழை வந்துச்சுன்னா இட் கேனாட் கோ பேக், திரும்பி போகாது. ஏன்னா அது கீழே தான் வரும். பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி, 1000 காரணம் சொல்லலாம். பட் எவ்ரி ட்ராப்ஸ் இன் த ரெயின் ஹேஸ் அ பர்பஸ். அவர் ஒரு காரணமாக தான் அதை கீழே அனுப்புகிறார். த டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் த டைமென்ஷன், இட்ஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் டு த எர்த். ஆண்டவர் அங்கேருந்து அனுப்புகிற மழை எங்கே? கீழே தான் வந்தாகணும். இட் வில் நாட் கோ பேக். பட் ஆனால் கீழே என்ன இருக்குது? பூமி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறது, வானத்தில் இருக்கிற அந்த மாரியும் உறைந்த மழையும் இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் என்ன செய்யுமா? கீழே வந்து பூமியை 3 காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஒரு மழை பெஞ்சுன்னா 3 காரியம் நடக்குது. என்ன? பூமியை முதல்ல நனைக்குது, 2வது முளையை கிளப்புது, 3வது விளையச் செய்கிறது. எத்தனை பேரையும் கூட இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கவங்க சத்தமாக. இது என்னையா ஃபார்ம் ஹவுஸா? போன வாரம் ஆடு குட்டியை கொண்டு வந்தாங்க, இப்போ நீ வயலை கொண்டு வர அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அப்படியே திரும்புவோம். ஆண்டவர் ஏதனை தானே ஃபஸ்ட்டில் உண்டாக்குனார். அப்போ
கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ என்ன நடக்குது? மழை வரும் பொழுது 3 விஷயம் நடக்குது. முதல்ல மழை வந்ததுக்கப்புறம் பூமியை நனைக்குது. நனைச்ச உடனே என்ன நடக்கும்? இந்த ஊரில் மழை வரதே கஷ்டம், வந்தால் அதை விட பெரிய கஷ்டம் இல்லை? ஆமாம், வந்துச்சுன்னா நம்ம ஊரில் ஒரு சின்ன சாரில் வந்தோன்னா முதல்ல என்ன நடக்கும்? we can smell it. ஒரு நல்ல வாசனை. ஊர்களெல்லாம் தண்ணி தெளிப்பாங்க, தண்ணி தெளித்தா ஒரு வாசனை வரும். ஆனால் மழை பெஞ்சால் அதை விட வாசனையாக இருக்கும். அப்போ மழை வந்து நனைக்கும் பொழுது ஒரு வாசனை உண்டாகுது. there is a difference in the flavor. we can feel that one, we can smell that one. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ரெண்டாவது, முளையை கிளப்புகிறது. அது வந்து காலேஜ் டேஸ்லலாம் கவிதை படிக்கிற பழக்கம் உண்டு. விதையை பற்றி ஒருத்தன் கவிதை, அது பூமியை பிளக்கிற சக்தி ஒன்றில் உள்ளதுன்னு சொல்லி. அது எப்படின்னா முளைச்சி வரும்பொழுது பூமியை பிளந்துக்கிட்டு வருமா? அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஒரு சில காரியங்கள் உள்ளே கிடந்துச்சுன்னா அந்த மழை வந்து பூமியை பிளந்து வரக்கூடிய முளையை கிளப்புகிறது. அல்லேலூயா. மூணாவது, கிளப்புறதோடு இல்லை, அந்த முளை ஒரு விளைவை தருகிறது, விளைச்சலை கொடுக்குது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சாதாரண மழை விழும் பொழுது அது நனையும் பொழுது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். த கிளைமேட் டோட்டலி சேஞ்ச். when rain comes கம்ப்ளீட்டாக அது எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களாம் ஓடி விளையாடுவாங்க, வெளியில் இருக்கவங்க அப்படியே உட்காந்து பார்ப்பாங்க. அது ரொம்ப ஒரு இதமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அதே போல் தான் இப்போ அப்படியே வந்துடும். அது திரும்பி போகாது, வந்து அது கிளப்பி விட்டுட்டு தான் அந்த வேலையை முடிச்சிடும். அப்படியே அந்த இடத்துல பார்க்கலாமா? அதுக்கப்புறம் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, நான் அதுக்குள்ளே போகலை, அது எப்படியோ அப்படியே. அடுத்த வசனம் வச்சிருங்க. அடுத்த வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னாருப்பா, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. எப்படி பூமிக்கும் வானத்துக்கும் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே வானத்திலேருந்து ஒரு விஷயத்தை நமக்கு அனுப்புகிறார். மழையை கம்பேர் பண்ணி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், மேலிருந்து வருகிற மழை எப்படி கீழே வந்து 3 காரியத்தை செய்துவிட்டு போகிறதோ அப்படியே மழை அநேக காரியங்களை செய்யும். ஆனால் வேதத்தில் சொன்ன 3 காரியம் அப்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு மழை பூமிக்கு வந்துச்சுன்னா 3 காரியத்தை செய்கிறது. 1, அது பூமியை ஆயத்தப்படுத்துது. 2வது, அந்த இடத்துல ஒரு ஆற்றலை கொடுக்கிறது, கீழே இருக்கிறது பிளந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஆற்றலை. 3வது, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இட் வில் ப்ரிப்பேர் த லேண்ட். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 3வது, அந்த இடத்துல ஒரு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு பிளஸ்ஸிங் இருக்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருகிறதாம்? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். என் கூட இருக்கவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா. இது வரைக்கும் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குங்கிறவங்க ஒரு அல்லேலூயா. சரி, வசனம் பைபிள் எப்படியாக ஒரு வசனம் போட்டிருக்கிறது, வருகிற நாட்களில் வசனத்திற்கு பஞ்சம் ஏற்படுமா? எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அப்படி ஒரு வசனம் இருக்குது தெரியுங்களா? இப்போது ஐயா நல்ல சில ப்ராஜெக்ட்ஸ் காட்டினார், ஜோஷுவா ப்ராஜெக்ட். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஊரில் இருக்கிற மிஷினரிஸில் எவ்வளோ பேர் எங்கே இருக்காங்கன்னு அந்த ப்ராஜெக்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரு இதில் எடுக்கும்போது த ஹைலி பிரிண்டட் புக் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தா பைபிள் தான் இல்லை? எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. அதிகமான சேனல்ஸ், கிறிஸ்டியன் சேனல்ஸ் உண்டு மற்ற மதங்களை காட்டிலும். அதிகமான சபைகள் அநேக இடங்களில் இருக்குது. எங்கே இருக்கணுமோ அங்கே இன்னும் வரும் கொஞ்சம் நாட்களில். ஆனால் ஒரே இடத்துல அநேக சபைகள் இருக்கிறது. அப்படி குழுமி அநேக ஆராதனைகள் உண்டு, அநேக கூடுகைகள் உண்டு. இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் எப்படி வசனத்திற்கு பஞ்சம் வரும்? ஆல்ரெடி புக்கு இது வரைக்கும் இல்லாத புக்கு அடித்தாச்சு. அப்போ தென் ஹவ் இட் கம் அப்படின்னா, அந்த இடத்துலலாம் வார்த்தைகள் இருக்கும், அந்த இடத்துலலாம் அந்த சத்தங்கள் இருக்கும். the printed words will be there, பட் அதுக்குள்ளே இருக்க ட்ரூத் இட்ஸ் கோயிங் டு கெட் ஸ்கேர்ஸ் வெரி சூன். ஒரு வசனத்தை எடுத்து எவ்வளோ உள்ளே போகிறீங்க? the day is going to come, the scarcity of the truth. வசனம் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யூ கேன் கோ எனிவேர். நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் செவர்லலாம் எழுதி வச்சுருப்பாங்க, எல்லா இடத்துலையும் பிரசங்கிக்கப்படுகிறது. பட் சம்டைம்ஸ் த ட்ரூத் இஸ் கெட்டிங் ஹிடன் இன் தட். அது எல்லாருக்கும் புரியாது. இந்த நேரத்தில் கூட நீங்கள் நான் கொஞ்சம் உள்ளே போவோமே, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த சத்தியம் என்ன செய்யுமாம்? கீழே வந்து அது வெறுமையாய் திரும்பாது, அது அந்த இடத்துக்கு திரும்பாது. இந்த இடத்துல அது வெறுமையாய் திரும்பாது. அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்தை செய்துவிட்டு தான் போகும். இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிற எந்த ஒரு வார்த்தையும், அதனுக்குள்ளே இருக்கிற சத்தியம் அது வெறுமையாய் திரும்பாது. வெறுமையான வேறு ஏதோ ஒன்று செஞ்சு, இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிளி கம் பேக். அது ஒரு ஜஸ்ட் நேம் சேக், ஒரு டைம் பாஸ். நோ,
இட் டூ சம்திங். அது ஏதோ ஒரு விஷயத்தை செய்து விட்டு தான் அது போகுமா. என்ன செய்யும்? என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை அனுப்புகிறார் என்றா, ஒரு மழை பொழிகிறது என்றா, ஒரு விஷயத்தை ஆண்டவர் அதை டைரக்ட் பண்ணி நம்மளை அனுப்புனார்னா ஒரு விருப்பத்தோடு தான் அனுப்புகிறாரு. எத்தனை பேரையும் கூட இருக்கிறீங்க சத்தமா? இப்போ அதை ஹவு வி ஆர் டேக்கிங். மழை வரும், ஆண்டவர் அனுப்புகிறார், மழை வருது, அது நிச்சயமாக விளைக்கிறதுக்காக வருது. there are different kind of lands here, different kind of lands. அதாவது வித்தியாசமான பூமி, மண். வசனம் தான் சொல்லுது. ஒரு சில மண் என்ன செய்யுமா, அது மலையெல்லாம் குடிச்சிட்டு கடைசியில் முள்ளை கொடுக்குமா. ஒரு சில மண் என்ன பண்ணுமா, மலையை குடிச்சிட்டு விளைச்சலை திரும்ப கொடுக்கும். ஒரு சில மண் வாங்கிட்டு ஒன்றுமே செய்யாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கடினமாக இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. இட்ஸ் அபவுட் அஸ். இது என்னை பற்றி, உங்களை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர் அனுப்புகிற வார்த்தை நிச்சயமாகவே அவர் விருப்பத்தை தான் செய்யும். ஆனால் வரும்பொழுது நான் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டா. இதை நான் சொல்லும்போது நீங்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. உங்களுடைய கையில் ஒரு வசனம் இருக்கும்ல, இந்த வருஷத்தில் கொடுத்தார்ல, அதை நம்ம எப்படி எடுத்தோம், அதை எப்படி படித்தோம், இப்போ எப்படி மெமரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் கையில் இருக்கிற வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுவாக இருக்கட்டும், எந்த வசனமாக இருக்கட்டும். இப்போது விசுவாசத்தோட கொஞ்சம் கண்களை முடிந்த வசனத்துக்கு நேராக போங்க. மாறியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து இறங்கி திரும்ப அப்படியே போகாமல் ஒரு சில காரியங்களை செய்துவிட்டு போகிறதோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். வாட் யூ ஆர் ஹோல்டிங் இஸ் ஜஸ்ட் நாட் த பிரிண்டட் வேர்ட். அதை கிழிச்சிங்கன்னா அதில் ரத்தம் உண்டு, அதை கிழிச்சிங்கன்னா அதில் தேவனுடைய உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. அந்த நம்பிக்கையோட the faith moves mountains. It's just a word, but whoever experience they know that. நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது. ஃபாஸ்ட்டாக போனால் கேமரா அடிக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும். தட்ஸ் a knowledge. Whatever you are holding right now, the word, that's a knowledge, just knowledge. ஆனால் அந்த கேமராவில் ஃபாஸ்ட்டாக போய் ஃபைனு கட்டினவர் இருக்கான்லே, he experienced that. கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We need an experience. Otherwise, knowledge doing nothing. இல்லை, when it become experience, அது மட்டும்தான் இன்றைக்கி ஆண்டவருக்கு தேவை. மாறியும் உறைந்த மலையும், it's not going to give you knowledge, it's going to give an experience. It will prepare you, it will give you power, and it will make you a productive person. அது உங்களை ஆயத்தப்படுத்தும், ஒரு ஆற்றலை கொடுக்கும், உங்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றும். இத்தனை பேர் கூட இருக்கிறீங்க. இட்ஸ் ஜஸ்ட் கனெக்ட். அங்கிருந்து வருது. அதாவது நம்மை அவருடைய நினைவுக்கு தக்கதாய் மாற்றும்படியாய், அவருடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் வேறாக இருக்கிறது. அதை சரியாய் மாற்றும்படியாய் அவருக்கு ஒரு விருப்பம் உண்டு. அதனால் அவர்கிட்ட புறப்படுகிறது, நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அனுப்பப்பட்டவர்களுக்கு பேர் அப்போஸ்தலராம். திஸ் இஸ் கால்டு அப்போஸ்தலிக் ரெயின். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? இட்ஸ் சென்ட். The word sent to you is apostolic word. அதை நீங்களும் நானும் எப்படி ரிசீவ் பண்ணுறோமோ அதன்படி அந்த காரியத்தை அது செய்துவிட்டு தான் திரும்பும். ஹல்லேலூயா. இப்போ அது ஜஸ்ட் வேர்டுன்னு நினச்சா வேர்டு. ப்ராமிஸ் சும்மா எப்பயும் சொல்லுவாங்கன்னு நினச்சா அது ப்ராமிஸ். பட் இஃப் யூ ஃபீல் தட் ஒன் இட்ஸ் சென்ட் பை காட் டு மீ வித் அ பர்பஸ். அழகாக சொன்னல, டுவர்ட்ஸ் பர்பஸ், மூவ் டுவர்ட்ஸ் பர்பஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? மேபி சம்டைம்ஸ் we cannot move towards purpose, பட் ஆனால் அவர் அனுப்பின வார்த்தை, அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? சத்தமாக சந்தோஷமாக இருக்க ஒரு ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காலனாலும் உங்கள் கையில் இருக்கிற நீங்கள் விசுவாசிக்கிற அந்த வார்த்தை இந்த வருஷத்தில் அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். ஹல்லேலூயா. அவர் விருப்பத்தை செய்யும். சரி, அவருக்கு என்ன விருப்பமாக இருக்கும்? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு, அந்த தேவனுக்கு வார்த்தையை நம்மளை நோக்கி அனுப்புகிற ஆண்டவருக்கு என்ன விருப்பமாக இருக்கும்? இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு? நியூ டெஸ்டமெண்ட்டில், அந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன விருப்பம்? பிதாவின் சித்தம் செய்வதே விருப்பம். விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. என்ன விருப்பம் இருக்கும் அவருக்கு? நான் விரும்பினதை செய்வேன்னா? இயேசு கிறிஸ்து நானே விரும்புகிறேன்னு சொன்னது ஒன்று தான். பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதை பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது விருப்பம். அவர் விரும்பினதை அவர் ஆகும்படி செய்கிற வார்த்தை. சரி, அது மட்டும்தான் அவர் விருப்பமா? அவர் முதல்ல கேட்டது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நாம மகிமைப்படணும்.
அது பரிசுத்தப்படணும், உம்முடைய ராஜ்யம் வரணும், அங்கே செய்கிற சித்தத்தின்படி இங்கே செய்யணும். இது எல்லாமே பரத்துக்கு சொந்தமானது தான் அவருடைய விருப்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பரத்துக்கு சொந்தமானதை நம்முடைய வாழ்க்கையிலே விளையச் செய்கிற தேவன் அந்த காரியத்தை அனுப்பி அவர் பரத்துக்கு உண்டான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆயத்தப்படுத்தி ஆற்றலை கொடுத்து நம்மளை அந்த இடத்துல ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ அங்கிருந்து வருகிற மழை வெறுமையான மழையாக இருக்காது. அது நிச்சயமாகவே பரத்திற்கு சொந்தமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய வார்த்தையாய் மழையாய் தான் அவர் நம்மை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ இது என்ன செய்யுது, அந்த வார்த்தை அந்த மழை கீழே என்ன செய்யுது, அது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு, சரி யாரை விதைக்கிறவன் சொல்லுவோம், விதைக்கிறவனை தானே விதைக்கணும்னு சொல்லுவோம். இட்ஸ் அபவுட் த டாஸ்க் வாட் ஹீ இஸ் டூயிங். அவன் விதைக்கிறனால தான் விதைக்கிறவன் இல்லையா. அப்போ புசிக்கிறவனை யாருன்னு சொல்லுவோம், நம்ம தான் சொல்லுவோம். புசிக்கிறது இது டாஸ்க். அப்போ விதைக்கிறவனுக்கு என்ன வேலைன்னா, இஸ் அ ப்ரொவைடர், இஸ் அ சோவர் அண்ட் இஸ் அ ப்ரொவைடர். அவன் புசிக்கிறவனுக்கு கொடுக்குற வேலை அவனுக்கு. ஹீ இஸ் அ, நம்ம இவன் எப்படி சொல்கிறது, புசிக்கிறவன் சொல்லாமல் திங்கிறவன் சொல்லாமல் இஸ் அ கன்சியூமர். அவர்கிட்ட வாங்குகிற ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல எல்லா வகையான விதைகள் இருந்தாலும் ஆண்டவர் அனுப்புகிறது. புசிக்கிறவனுக்கு அவர் ஆகாரத்தையும் கொடுப்பார், விதைக்கிறவனுக்கு அவர் விதையும் கொடுப்பார். என்னோட கூட இருக்கவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை விதைக்கணும்னு நினைக்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. கைகளை தூக்கி உண்மையாகவே ஆண்டவருக்கு விதையை நான் விதைக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு விதைக்கிறவங்க உங்களுக்கு ஆண்டவர் விதையை கொடுப்பார். த ஃபஸ்ட் டாஸ்க் ஃபார் ஹிம் இஸ் கோ அண்ட் சோ த சீட். அப்போ அவனை சாப்பிட்றதுக்கு என்ன, ஹி ஹேஸ் டு டபுள் பிளெஸிங். அவனுக்கு விதைக்கவும் தெரியும், புசிக்கவும் தெரியும். புசிக்கிறவனுக்கு he know only one thing, he want to receive only. So how many of you want to be in this consumer part, how many want to be in the provider part? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் சொல்கிற அல்லேலூயா எங்களை விட்டுருப்பான்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. என்ன ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை விடாது. அல்லேலூயா. ஏனென்றால் அதை அனுப்பினால் அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி செய்துவிட்டு தான் திரும்புமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேகமாக சொல்கிறேன், ஒரு மழை வரணும்னா, ஆண்டவர்கிட்டருந்து வார்த்தை வரணும்னா இப்போ நான் என்ன செய்யணும் கேள்வி இருக்கணும்ல. இதெல்லாம் அவர் செய்கிறது. எல்லா இடங்களையுமே நாம் அவர் செய்கிறத தான் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் செய்கிறதை செய்து கொண்டே தான் இருக்கிறார். த பிக் கொஸ்டின், த பிக் டாஸ்க், நான் என்ன செய்யணும், நான் என்ன ஆண்டவரே செய்யணும். இப்போ மழை வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஊரில் பொடி போடுறாங்க, அது செட் ஆகாது இல்லை, தேர் புட்டிங் சம் கெமிக்கல்ஸ், அது முடியாது. அப்போ மழை வர்றதுக்கு நீங்கள் நானும் உண்மையிலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நானும் காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது முன்மாறியும் பின்மாறியும் அவர் ஏற்கனவே வருஷிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் அதினதி நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆனால் காத்திருக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கட்டாயம். சரி, இந்த வசனத்துக்கு முன்பாக நாம் சில காரியங்களை வேகமாக எடுத்து பார்க்கலாம். ஏசாயா 55வது அதிகாரத்தில் சோத்திரம் 3வது வசனத்தை வேகமாக வச்சுருங்க. 3வது வசனம், உங்கள் செவியை சாய்த்து, உங்கள் செவியை சாய்த்து. தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே ஏசாயா 55:2, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. முதல்ல ஒரு காரியம் இருக்குது, செவி சாய்க்கணும். இரண்டாவது செவி கொடுக்கணும். ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். முதல்ல செவி சாய்க்கணும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. முதல்ல என்ன செய்யணும், செவி. ரெண்டாவது செவி கொடுக்கணும். மூணாவது தேடணும். நான்காவதாக 55:6 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஆமா, அவரிடத்துல திரும்பணும். 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. 5 காரியத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 5 காரியத்தை உங்களோட நான் பேசினேன். முதல்ல நாம் செய்ய வேண்டியது செவி சாய்க்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், அவரை நோக்கி அவரை தேட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், கடைசியாக அவரிடத்துல திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். 5 விஷயத்தை நீங்கள் நான் செஞ்சால் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஒரு மழை அனுப்புவார். அந்த மழை நீங்களும் நானும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யும். ஹல்லேலூயா. அப்போது நம்மளை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். முதல்ல என்ன செய்யணும், செவி சாய்க்கணும், செவி கொடுக்கணும். இது ரெண்டும் ஒன்று தானேப்பா. செவி சாய்க்கிறது செவி கொடுக்கறது ஒன்று தானே, ஒன்றா இல்லையா? செவி சாய்ப்பது வித்தவுட் இன்டென்ஷன், சத்தம் கேட்குதுன்னா நம்ம செவி சாய்க்கு. செவி கொடுப்பது வித் இன்டென்ஷன். ரெஃபரன்ஸ் கேட்காதீங்க. செவி கொடுப்பது, இங்கே வந்துட்டு நான் சொல்கிற வசனத்தை இப்போ ஒருவேளை நீங்கள் கேட்கலைன்னா அது பேர் செவி கொடுக்காததுன்ற அர்த்தம். ரோட்டில் போகும்போது திடீர்னு கிளாப் பண்ணும்போது நம்ம டக்குன்னு திருப்போம்ல, அது செவி சாய்ப்பது வித் இன்டென்ஷன். நம்மளை தான் கூப்பிட்றாங்களோ ஒரு எதிர்பார்ப்போடு திரும்புறது.
இது வந்துட்டு செவி கொடுக்கிறது நம்ம வித் இன்டென்ஷன், அது வித்தவுட் இன்டென்ஷன். மூணாவதாக சொன்னது அவரை தேடணும். தேடணும், கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேடணும். அடுத்து அவரை கூப்பிடணும். என்னை நோக்கி கூப்பிடு. எப்போ நம்ம அவரை கண்டா தானே கூப்பிட. இன்றைக்கி நம்ம அநேக நேரம் காணாமலே கூப்பிட்டுருக்கோம். எத்தனை பேரையும் கூட இருக்கிறீங்க? ஆமாம், அவர் எங்கே இருக்கார்? காட் இஸ் வேர் அப்படின்னா அப்படி வானத்தில். அப்போ நம்ம முதல்ல அவரை தேடணும், அவரை நோக்கி கூப்பிடணும், கடைசியாக அவரிடத்துல திரும்பணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அப்போது செவி சாய்க்கிறவங்களாம் உண்மையுமே நான் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறேன் அப்படிங்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. ஆண்டருடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன். ஆண்டருடைய சத்தம் எப்பப்பெல்லாம் நமக்கு கேட்குது, அது பலிபீடத்திலிருந்து வரும், நமக்கு சண்டே சர்ச்சில் வரும். நீங்கள் வேதம் வாசிக்கும் போது ஆண்டோடைய சத்தம் உங்களுக்குள்ளே இருந்து எழும்பும். இதுக்கெல்லாம் நீங்களும் நானும் செவி சாய்க்கணும். ஆனால் நம்மளால் அல்ல தட்ட முடியும் நிச்சயமாகவே. அந்த இடத்துல நமக்கு வித்தவுட் இன்டென்ஷன் வி கேன் ஹியர் வேர்ட் ஆஃப் காட். வித்தவுட் இன்டென்ஷன் யூ கேன் ஹியர் த சவுண்ட் ஆஃப் காட். உங்களுக்கு அறியாமலே அந்த சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். நீங்கள் கொஞ்சம் செவியை கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்களுக்குள்ளே போகும். ரெண்டாவது, செவி கொடுப்பது வித் இன்டென்ஷன். காலையிலே என்னை தட்டி எழுப்புறாருங்க, அவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறவனை போல என்னை ரெடி பண்ணுறாருல, அவர் நம்ம இன்டென்ஷனோட அவர் வார்த்தையை தேடும் பொழுது நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை கேட்க முடியும். ஹல்லேலூயா. முதல்ல நானும் ஆண்டவருக்குள்ளே பிழைக்கிறதற்காய் நான் செவி சாய்க்க வேண்டும். என் ஆத்துமா மகிழ்ச்சியாக இருப்பதற்காய் நான் செவி கொடுக்க வேண்டும். கண்டடைய தக்கத்தில் அவரை நான் தேட வேண்டும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். கண்டடையத்தக்க நேரத்தில். ஆமாம், இப்போ கண்டடையத்தக்க நேரங்கிறது உங்களுக்கு எனக்கு வேறு மாதிரி இருக்கும். எப்பப்பெல்லாம் ஆண்டவர் எனக்கு வேறு வழியே இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வருதோ, யூ மஸ்ட் டு சர்ச் ஹிம். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். மூணாவது, அவரை நோக்கி கூப்பிடணும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன், அறிவிப்பேன். அகெயின் ஹி வில் ஸ்பீக் வித் யூ. நீங்கள் எப்பப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ அப்போ திரும்பி அவர் பேசுவார். ஹி வில் லீட் யூ, ஹி வில் கைட் யூ. செய்வேன்னு இல்லை, அவர் நான் உனக்கு செய்வேன்னு இல்லை, ஹி வில் டீச் யூ. எப்பப்பெல்லாம் நாம் அவரை கூப்பிடுறோமோ அவர் நம்மளோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். கடைசியாக நான் முடிச்சிடறேன். மல்கியா 3:7. மல்கியா 3:7. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோவேல் 2:12-13. யோவேல் 2:12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 1:3. இதோட முடிச்சிடலாம். சகரியா 1:3. ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதோ என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வானத்திலிருந்து புறப்பட்டு மாறியும் உறைந்த மலையும் எப்படி வந்து அது ஒரு காரியத்தை செய்து போடுதோ, அப்படி என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் அது நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். என்னுடைய நினைவுகளும் ஆண்டோடைய நினைவுகளும் ஒன்று கிடையாது. ஆனால் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக ஆண்டவர் அனுப்புறது தான் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம். ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்துக்குள்ளே ஜீவன் உண்டு. அது வந்து வெறுமையாய் திரும்பாது. ஒருவேளை நீங்கள் நானும் அநேக வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு ரியாக்ஷன் நடக்கலைன்னா ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அதை செய்யும். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் ஜீவன் உண்டு, அதில் சத்தியம் உண்டு. அது உங்களை தொடும் பொழுது ஒரு ஃபீல், யூ கேன் ஃபீல் தட் ஒன். அநேக நேரத்தில் அவருடைய தண்ணீரை, மழை தண்ணீரை குடித்துட்டு திரும்ப ஒன்றும் தராத சில நிலத்தை போல் நீங்கள் நானும் இருந்தால், இன்னைக்கு அவரிடத்தில் நீங்கள் நான் திரும்பும் பொழுது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் உங்களை விட்டு விலகி இருக்கோமா அப்படின்னு நினச்சா, இட்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் கால். இட்ஸ் அ ரைட் டைம் டு அனலைசிஸ். வி ஆர் இன் 2025. இந்த இடத்துலேருந்து போகும்பொழுது ஆண்டவர்கிட்டேருந்து நாம் எவ்வளோ விலகி இருக்கோம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தெரியும். எத்தனை பேரையும் கூட இருக்கிறீங்க? இஃப் யூ டர்ன் லிட்டில் பிட், then he will turn towards you.
அவரை கிட்டி நீங்கள் கொஞ்சம் சேர்ந்தா அவர் நம்மை கிட்டி சேருவார். ஆண்டவரை நோக்கி ஒரு கொஞ்சம் நீங்களும் நானும் நகர்ந்தோம்னா யூ கேன் see the difference. ஏன்னா அவர் அனுப்பின வார்த்தை, அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். அல்லேலூயா. உங்கள் கையில் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தில் ஜீவன் இருக்குது. காரணம் இல்லாமல் உங்கள் கைக்கு அது வந்திருக்காது. நீங்கள் எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களை இந்த வருஷத்தில் நடத்தும். அல்லேலூயா. அது உங்களுக்குள்ள சில முளைகளை எழுப்பி விட்டு தான் போகும். அதை நீங்களும் நானும் உணரக்கூடியவர்களாக இருந்தால் அது சில விளைச்சலை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். நீங்கள் எந்த அளவு அந்த வசனத்தோடு ஒன்றி போறீங்களோ, எந்த அளவு அந்த வசனத்தை நீங்கள் நம்புறீங்களோ, ஆண்டவர் தான் எனக்கு இதை கொடுத்தாருன்னா அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன் உங்கள் ஜீவனில் கலக்கும். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வாழ்க்கையில் அந்த வசனம் நம்மளை வழி நடத்த போதுமானதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் அதை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தோடு முடிக்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு முன்பாய் போகிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை கைவிடாமல் விட்டு விலகாத தேவன். இந்த நாளில் கூட தேவன் எங்களோடு பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, எப்படி உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு மேலே அனுப்புனீங்களோ ஆண்டவரே, அது நீர் விரும்பினதை செய்து நீர் அனுப்பின காரியமாகும்படி செய்யட்டும். இதனால் யார் யாரெல்லாம் அந்த ப்ராமிஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அதில் இருக்கிற வல்லம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமுடியாக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற வருஷத்தில் வருகிற நாட்களில் ஜீவனுள்ள சாட்சிகள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எழுப்ப என் தேவன் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.